கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு நிலைப்பள்ளி மதவாடி. என் பெயர் கார்த்திக், 9ஆம் வகுப்பு. எங்கள் குழுவின் பெயர் ரோல். சுற்றுச்சூழல் வாழ்வார். சுற்றுச்சூழலில் நாம் அவ்வாறெல்லாம் தெருக்களில் குப்பைகளை விடுவதால் செல்லும் அளவு குப்பை கொண்டிருப்பதால் அங்கு நடக்க முடியவில்லை. அங்கு நடந்தால் எதிர்நாட்கள் அங்கேயே எங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நீர் எவ்வாறெல்லாம் மாசுபடுகின்றன? குப்பைகளை கொட்டுவதால் பாதிப்படைகின்றன. குப்பைகளை ஆற்று நீரில் கொட்டுவதால் அந்த ஆற்று நீர் கடலில் கலக்கின்றது. கடலில் குப்பைகள் ஏராளமாக கிடைக்கின்றன. அந்த குப்பைகளை உணவாக நினைத்து மீன்கள் உண்ணுகின்றன. அந்த உண்ணுகின்ற மீன்கள் தினமும் போகின்றன. அதுபோல நாம் அந்த மீனை உண்ணுவதால் நமக்கு நோய்கள் ஏற்படுகின்றன. அடுத்ததாக தொழிற்சாலையில் கழிவுகள் ஆற்று நீரில் கலக்கின்றன. அதுவும் இந்த விலங்கு, பறவை, மனிதர்கள் நாம் அந்த நீரை அருந்தும்போது அதில் உள்ள கெமிக்கல் நமக்கு பாதிப்பை ஏற்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் அது செடிகளுக்கு நீராக பயன்படுத்தப்படுகிறது. அந்த நீர் தாவரங்களுக்கு ஊற்றுவதால் தாவரங்களும் பாதிப்படைகின்றன. இந்த தாவரங்களில் வருகின்ற காய்கறிகளால் நாம் சாப்பிடுவதால் நமக்கும் தீங்கு ஏற்படுகின்றன. நெகிழி பொருட்களை எரிப்பதால் அங்கு உள்ள காற்று பாதிப்படுகின்றன. இந்த காற்றை சுவாசிப்பதால் நமக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதால் காற்று பாதிப்படுகிறது. இதனால் சுவாசிக்கின்ற நாமும் பாதிப்படைகிறது. நெகிழி பைகளை ஒழிக்க வேண்டும். நெகிழி பைகள் என்பதால் நாம் அதை பயன்படுத்த நெகிழி இல்லாவிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நெகிழியை பயன்படுத்துவதால் நோய்கள் ஏற்படுகின்றன. நெகிழியை பயன்படுத்துவதால் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுகின்றன. நெகிழி பொருளுக்கு பதிலாக மஞ்சள் பையை பண்ண வேண்டும். நான் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.